தங்கத் தமிழனே, தமிழ் மண்ணின் பெருமை காத்து நிற்கும் மன்னவனே, சிங்கார சிரிப்பில் தமிழர்களை கட்டி போட்ட முத்தமிழ் அறிஞரின் புதல்வனே, உம்மை வரவேற்பதில் சிவகங்கை சீமையே பெருமை கொள்கிறது. KR பெரிய கருப்பன், மாவட்ட செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்டம். அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். நந்தன் கால்வாய் திட்ட நில எடுப்பு பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? கால்வாயில் இருந்து குறிப்பாக 22 ஏரிகள் பலனடையும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 22 ஏரிகள் மற்றும் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள பல ஏரிகள் பயனடையக்கூடிய வகையில் இந்த சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீரை எடுத்துக் கொள்வதற்காக நிலம் எடுப்பதற்கான திட்டம் தான் இந்த 42 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 1952ஆம் ஆண்டிலிருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. பல விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நந்தன் கால்வாய் திட்டம் குறித்து பல சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த தொகுதியுடைய உறுப்பினர்கள் பல முறை கோரிக்கை வைத்தும் அது நிறைவேறாமல் இருந்தது. இதற்கு தற்போது முதல் கட்டமாக நில எடுப்பு பணிக்கு 42 கோடி ரூபாய் வெளியிட்டு நீர்வளத்துறை செயலாளர் ஜெயகாந்தன் அறிக்கை வெளியிட்டிருக்க விக்கிரவாண்டி MLA சிவாவும் சட்டமன்றத்தில் இது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இந்த சாத்தனூர் அணையின் உபநீர் நீரை கொண்டு செல்வதற்கான திட்டம் தான் 23 கிலோமீட்டர் நீள ஊடு கால்வாய் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அறிவிப்பு வெளியாகிறது. இந்த திட்டம் இன்னமும் செயல்படுத்துவதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படும் என்று சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் தற்போது நிலம் எடுத்து அதை கால்வாய் அமைத்து அந்த கிராமங்களுக்கு நீர் செல்லும் பட்சத்தில் விவசாய வளம் உற்பத்தியை பெருகும். அதே மூலம் இந்த சாத்தூர் அணையிலிருந்து வெளியாகும் தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றின் வழியே கடலில் அதிக அளவில் கலக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழையின் போது இதையெல்லாம் தடுத்து அந்த தண்ணீரை விவசாயிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தங்கத் தமிழனே, தமிழ் மண்ணின் பெருமை காத்து நிற்கும் மன்னவனே, சிங்கார சிரிப்பில் தமிழர்களை கட்டி போட்ட முத்தமிழ் அறிஞரின் புதல்வனே, உம்மை வரவேற்பதில் சிவகங்கை சீமையே பெருமை கொள்கிறது. KR பெரிய கருப்பன், மாவட்ட செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், சிவகங்கை மாவட்டம்.